ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கொங்கு தமிழ் யூடியூப் சேனல். நாம் ஏன் புரட்டாசி விரதம் கடைபிடிக்கிறோம்? புரட்டாசி மாதம் விஷ்ணு பகவானுக்கான மாதம். தமிழ் மாதங்களில் புரட்டாசி மாதம் என்பது செப்டம்பர் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை முழுவதுமாக இருக்கும். பகவான் விஷ்ணுவுக்கு மிகுந்த சிறப்பான மாதமாக புரட்டாசி மாதம் கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் விஷ்ணுவை வழிபட்டால் அனைத்து பாவங்களும் நீங்கும், குடும்பத்தில் நல்லதோர் வளம் ஏற்படும் என்று நம்பப்படுகிறது. புராண கதைகளில் இந்த மாதத்தில் அசுர சக்திகள் மிகவும் வலுவாக செயல்படும் என்று கூறப்படுகிறது. அப்போது விஷ்ணுவே பக்தர்களை காத்து தீய சக்திகளை அடக்குகிறார் என்ற நம்பிக்கையும் உண்டு. சனி பகவான் அடங்காத பெருமையை அடக்கும் தன்மை கொண்டவர். விஷ்ணு பகவான் பக்தர்களை காப்பவர். ஒரு கதைப்படி ஒருமுறை சனி பகவான் பெருமாளிடம், நான் யாரையும் விட்டுவிட மாட்டேன், என் பார்வை அனைவருக்கும் வரும் என்றார். அப்போது விஷ்ணு சிரித்து பார்த்து, என் பக்தர்கள் என்னை நினைத்து விரதம் இருந்து என்னை வழிபட்டால் உன் தீய தாக்கம் அவர்களிடம் குறைந்து உன் அருள் மட்டுமே நிறையும் என்று அருளினார். அந்த நாளில் விஷ்ணுவை வழிபட்டால் சனி பகவானின் தீய விளைவுகள் குறைந்துவிடும் என்று நம்பப்படுகிறது. அதனால்தான் புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு மிக பெரும் புண்ணியம் தருவதாக கருதப்படுகிறது. குறிப்பாக சனிக்கிழமைகளில் வெங்கடேச பெருமாளுக்கு விரதம் இருந்து பூஜை செய்வது மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது. புரட்டாசி விரதத்தின் விஷ்ணுவின் அவதாரம், சனியின் தாக்கம் குறையும் நம்பிக்கை, தேவர்களுக்கு அவர் அருளிய வாக்குறுதி ஆகியவற்றோடு தொடர்புடையது. அதனால்தான் இன்றும் பக்தர்கள் முழு மாதமும் சைவம் இருந்து சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாட்டை சிறப்பாக கடைபிடிக்கிறார்கள்.